ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? அன்றைக்கி வந்து சுட சுட சோறு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம் தான் அன்றைக்கி வச்சுருந்தேன். மழை டைம் தான் பசங்களுக்கு சளி பிடிக்குன்னு பார்த்தோன்னா, அந்த வெயில் டைமும் அப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. வெயில் டைமில் வந்து என்ன சொல்கிறது, நிறையா முடிக்குள்ளே நல்லா வேர்த்து அப்படியே மண்டை நல்லா பாரமாயிருந்தால அவங்களுக்கு அப்பயும் சளி பிடிக்க தான் செய்யுது. நம்ம பார்த்து பார்த்து பண்ண போய் தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே சளி பிடிக்கி. நீங்கள் எப்படி சொல்லி உங்கள் பசங்க எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்றைக்கி வந்து கொள்ளு ரசம் தான் வச்சுருந்தேன். கொள்ளு ரசம் வந்து ரொம்ப நல்லது. சளி பிடிச்ச டைமும் சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கொள்ளு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் வச்சுருந்தேன். அந்த கொள்ளு ரசம் வச்சதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் போல் எடுத்து கொள்ளு துவையல் பண்ணியிருந்தேன். கொள்ளு நல்லா வறுத்து விட்டுட்டு நீங்கள் தேங்காய், மிளகாய் வத்தல், கொஞ்சம் போல் வெள்ளைப்பூடு போட்டு கல் உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா கொள்ளு துவையல் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் போல் அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.